ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அல்லினாள் தாமரமேலாரணங்கினின் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்றோ திருவாடிப்பூரம். எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். போகமான வைகுந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு துறந்துட்டு நமக்காக, ஜீவகோடிகளுக்காக இங்க பூலோகத்துல பெரியாழ்வார் திருமகளாய் அவதாரம் பண்ணா நம் கோதை நாச்சியார். 2 பிரபந்தங்கள் பாடினா. சின்ன குழந்தைகள்கிட்ட போய் ஆண்டாள் பாடின பிரபந்தத்தோட பேரை சொல்லு அப்படின்னு சொன்னா உடனே அதுகள் திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி திங்கள் அல்லவா அப்படின்னு பாட ஆரம்பிச்சிடும். தமிழ் பேசாத மாநிலத்தவர்கள் கூட திருப்பாவைய அவளுடைய மொழியில எழுதி வச்சுண்டு பாடினத திருப்பாவை ஜீயரான நம் பகவத் ராமானுஜர் பார்த்திருக்கார். வேர்ல்டு ஃபேமஸ் இந்த திருப்பாவை. நாம் இன்னைக்கு இவள் பாடின மற்றொரு பிரபந்தமான நாச்சியார் திருமொழி அதை அனுபவிப்போம். இந்த நாச்சியார் திருமொழிக்கு ஒரு வாழி திருநாமம் சொல்லுவார். 143 உரைத்தாள் வாழியே அப்படின்னு. 143 அப்படின்னா 143 பாசுரங்கள் பாடியிருக்கா இந்த நாச்சியார் திருமொழியில ஆண்டாள். அதுல சில பாசுரங்களை இன்று அனுபவிப்போம். மார்கழி மாசம் 30 நாளும் வைகரையில எழுந்து குளிர நீராடி பக்தி ஸ்ரத்தையோட பாவை நோன்பு அனுஷ்டிச்சா நம்ம ஆண்டாள். கண்ணன் கைப்பிடிப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தா. ஆனா அவன் வரவே இல்லை. மறுபடியும் என்ன பண்ணினா, தை மாதம் நோன்ப ஆரம்பிக்கிறார். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய நுண் மணல் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அணங்க தேவா அப்படின்னு அணங்க தேவனான மன்மதனை வழிபடுறா. அவனை தொழுது வேங்கடவருக்கு என்னை விதிக்கிற்றியே அப்படிங்கிறா. இந்த காமதேவனுக்கு வேங்கடவனை வரவழைக்கிற சாமர்த்தியம் எல்லாம் உண்டா அப்படின்னா கிடையாது. பின்ன ஏன் என்னை விதின்னு அவனை போய் பிரார்த்திக்கிறா அப்படின்னா, அனைத்து தேவதைகளுக்குள்ளும் அந்தர்யாமியா யார் இருக்கா அப்படின்னா மன்மதனான நம்ம கோபாலனே இருக்கான். தேவதைகளுக்கு இட்ட பணிய அவள்லாம் பண்றா. அவளுக்குன்னு ஒரு ஸ்தானம் உண்டு. அவளை அலட்சியப்படுத்த கூடாதுங்கிற எண்ணம் நம்ம நாச்சியாருக்கு. அதனால அவனை பிரார்த்திக்கிறாள். அயோத்தியில இருக்கிற ஜனங்களை சௌக்கியமா பார்த்துக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அவளுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா அவ சர்வான் தேவான் நமஸ்யந்தின்னு அனைத்து தேவதாந்திரங்களையும் வழிபட்டா, பூஜை பண்ணினான். ஏன்னா எங்க சக்கரவர்த்தி ராமர் நன்னா இருக்கணும் அப்படின்னு. அங்க இருந்த கோயில் அர்ச்சகர் யாரு பேருக்கு அர்ச்சனைன்னே கேட்க மாட்டாராம். பிரபு ராமர் பேருக்கே பண்ணிடுவாராம் அவரும். அது மாதிரி தான் நம்ம ஆண்டாளும் அனங்க தேவனான மன்மதனை பிரார்த்திக்கிறார். இந்த மன்மதன் ரொம்ப அழகா இருப்பான். கண்ணனோட பிள்ளையாச்சே, அழகுக்கு என்ன குறைச்சல். தேசுடை திரளுடை காமதேவா அப்படிங்கிறார். தேசுடை அப்படின்னா தேஜஸோட இருப்பான். திரளுடை ஒரு திறமை இருக்கான் இவன் கிட்ட. என்ன திறமை அப்படின்னா, யாரையும் யாருடனும் கூட்டி வச்சு அவளை ஜோடியாக்குற திறமை உண்டா இவனுக்கு. மனச மாற்றக்கூடிய திறமை உண்டா. கல்யாணம் ஆகாதவாளை அவளுக்கு பிடிச்சவாளோட சேர்த்து வைக்கிற திறமை உண்டு. சதிபதிகளுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டா அவ மனச மாத்தி சேர்த்து வைக்கிற திறமை உள்ளவன் இந்த மன்மதன். அதனால தான் நம்ம ஆண்டாள் மன்மதனை பூஜை பண்ணினான். அப்பாவோட ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயியை சேவிக்க போற போது குழந்தை மனசுல பதிஞ்சொடுத்து ஒரு காட்சி.
என்ன காட்சி பதிஞ்சுது அப்படின்னா, வடபத்திர சாயியோட திருவடிய தேவிமார்கள் வருடி விடுறா. இந்த காட்சியை பார்த்த குழந்தை தானும் அவனோட திருவடியை பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. இவளும் ஒரு நாச்சியாராச்சே, அதனால சொல்றா, கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரு எனக்கு அருள் கண்டாய் அப்படின்னு பாடுறார். மன்மத பூஜை எல்லாம் பண்ணி நான் கண்ணனை அடைஞ்சேன். ஆனா நீங்கள்லாம் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். என்னோட இந்த பாசுரத்தை படிச்சே கண்ணன் திருவடியை நீங்கள் அடையலாம் அப்படின்னு நம்மள ஆசீர்வாதம் பண்றா கோதை நாச்சியார். கோதையின் தமிழ் மாலை பாடவல்லார் விண்ணவர் கோன் அடி நண்ணுவர் அப்படிங்கிற. நம்ம கோதை சிறுமியா இருக்கிற போது அப்படியே ஆயர் சிறுமியாவே மாறிட்டார். கோப குழந்தைகளோட மணல் வீடு கட்டிந்து விளையாடுறா. தீராத விளையாட்டு பிள்ளைன்னு பாடுறாரே நம்ம பாரதியார். கண்ணன் என்ன பண்ணுவான், இந்த கோபிகைகளை போய் பம்புக்கு இழுத்து சண்டை போடுவான். ஒரு சிறுமி அவன் கிட்ட வந்து, என்னோட பாவாடை புதுசுடா கண்ணா, நன்னா இருக்கா அப்படின்னு கேட்கும். ஓ ரொம்ப நன்னா இருக்குடி அப்படின்னு மணலை வாரி இறைச்சிடுவான். அந்த குட்டி தான் வருத்தப்படுமோ அப்படின்னா அது வருத்தப்படாது. அட இந்த டிசைன் கூட ரொம்ப நன்னா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா. இவாளோட பின்னலை போய் பின்னாடியிலேருந்து பிடிச்சு பிடிச்சு இழுப்பான். இழுத்துட்டு ஓடி போயிடுவான். இதுகள்லாம் மணல் வீடு கட்டி விளையாடும். ஓடி வந்து கலைச்சிடுவான். ஒரு நாளைக்கு இவாள்லாம் பிளான் பண்றா. கண்ணனுக்கு தெரியாம பொற்கொடி வீட்டு முற்றத்துல மணல் வீடு கட்டி ஆசை தீர ராத்திரி முழுக்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு எல்லாரும் மணலை பாவாடையில கட்டிண்டு பொம்மையெல்லாம் எடுத்துட்டு ராத்திரி வந்துட்டார். முற்றத்துல மணல் எல்லாம் கொட்டினா, முற்றம் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் இன் த மிடில் ஆஃப் த ஹவுஸ். வாசல் கதவை ஒரு குழந்தை பூட்டி சாவிய தன் இடுப்புல சொருகினுடுத்து. இன்னொரு குழந்தை ஜன்னல் கதவையெல்லாம் சாத்தி எடுத்து மணலை நடு முற்றத்துல கொட்டி பெரிய கோபுரம், கோட்டை, கொத்தளம், அகழிகள் இப்படி எல்லாம் கட்டினார்கள். கோபுரத்துக்கு மேல ஒரு கொடியை சொருகினார்கள். உள்ள ஒரு அழகான தவழற கண்ணன் பொம்மையை வச்சு அதுக்கு பூ சூட்டினான். திடீர்னு கோபுரத்து மேல தோப்புன்னு குதிச்சான் கண்ணன். எல்லாத்தையும் கலைச்சுட்டான். எல்லாம் பிரமிச்சு நிக்கிறதுகள். எப்படிடி வந்தான், எப்படிடி வந்தான்னு ஒருத்தர் கேட்டுக்கிறார். காற்றில் கடியனாகி ஓடி அகம்பூக்கு, காத்த விட வேகமா உள்ள பூந்துட்டான். ஒவ்வொரு பெண்ணோட முகத்தையும் பார்க்கறானா. முற்றத்தூடு புகுந்து முகம் காட்டி, எனக்கு தெரியாம வந்து விளையாடணும்னு நினைச்சேவல்லையோ, வந்துட்டேன் பார் அப்படின்னு பார்க்கறானா அவளை. முறுவல் காட்டி பரிகாச சிரிப்பு வேற சிரிக்கிறானா. குழந்தைகள்லாம் கெஞ்சிருது அவனை. சிற்றிலோடு எங்கள் சிந்தையையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா அப்படிங்கிறதுகள். தலைவியான ஆண்டாளும் அதையே சொல்றான். ஏன் இப்படி பண்றான் அப்படின்னா, மற்ற விஷயங்கள்ல சிந்தனை போகக்கூடாது, அவனையே நினைக்கணும் அப்படிங்கிற தத்துவம் தான் இந்த சிற்றில் சிதையேல்ங்கிற விளையாட்டுலங்கிறா நம்ம ஆண்டாள். மார்கழி மாதம் 30 நாளும் பாவை நோன்பு நோற்றார்கள் நம்ம ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும். கடைசி நாள் அன்னைக்கு விடியற் காலம்பரையே வந்துட்டார்கள். யமுனையில குளிர குடைந்து நீராடணும் அப்படின்னு. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம், ஆழியன் செல்வன் எழுந்தான், அரவணை மேல் பள்ளி கொண்டாய்ன்னு பாடிண்டே வஸ்திரத்தை கரையில் அவுத்து வச்சுட்டு ஸ்நானம் பண்றார்கள். இவாளோட வயசு 4 அல்லது 5 வயசு தான். சின்ன குழந்தைகள். கண்ணனுக்கு அப்போ வயசு 5 வயசு. கண்ணன் என்ன பண்ணினா, அவ வச்சிருந்த அந்த துணிகள் எல்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல ஒரு நீப விருட்சத்து மேல உட்காந்து பரிகாசமா பார்த்துட்டு இருக்கான். ஏன் அப்படி பண்றான் அப்படின்னா, வஸ்திரம் இல்லாம நதியில குளிக்க கூடாதுங்கிற பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு கோபி குழந்தை இதை பார்த்துடுத்து. அப்புறம் எல்லாரும், கோபாலா, சாமசுந்தரா,
நீ ரொம்ப சமத்தோல்யோ, நாங்க தான்னு கேட்போமா, நீ வரிசையா எங்களுக்கு துகிலை பணித்தருளணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். உடனே கண்ணன் கேட்கிறான், கொடுக்கலைன்னா என்ன பண்ணுவேள் அப்படின்னா, உங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை மாட்டி வச்சுடுவோம் அப்படின்ட்டுகள். என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரியும் நீங்க தப்பே செய்யாதது மாதிரியும் பேசுறேளே. உங்க அப்பா வரட்டும், எங்க அப்பா வரட்டும், உங்க தாத்தா வரட்டும், எங்க தாத்தாவும் வரட்டும், உங்க பாட்டி எங்க பாட்டி எல்லோரும் வரட்டும், ஊரே கூடட்டும், யார் பண்ணது தப்புன்னு அவளை கேட்போம் அப்படின்னா குழந்தைகள்லாம் திகைச்சு போயிட்டா. ஒத்தர் பார்த்துண்டா, என்னடி இது, ஊரையே கூட்டிடுவான் போல இருக்கே. உடனே அவள்லாம் பணிவோட, கிருஷ்ணா ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டோம்ப்பா, நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம்ப்பா, மீனெல்லாம் எங்க காலை கவ்வறது வலிக்கிறதுடா, காலை கதுபிடுகின்ற கயலோடு வாழை விரவி அப்படிங்கிறதுகள், இடுப்புல துணி இல்லை, தண்ணியிலேயே நிக்க முடியல, உனக்கு இரக்கம் இல்லையா கண்ணா, நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம்ப்பா அப்படிங்கிறதுகள், தலைக்கு மேல கைய கூப்பிண்டு அஞ்சலி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு விட்டான். இவா என்ன பண்ணினா, சாமர்த்தியமா குளத்துல நின்னுண்டே தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாய் அப்படின்னா, அதுக்கப்புறம் வெட்கப்பட்டு வந்தார்கள். அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான் கண்ணன். என்ன அனுகிரகம் பண்ணான், உங்க சித்தத்துல காமமே ஏற்படாதுன்னு சொல்லி ராச லீலைக்கு அவளை தயார் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாள். கரியபிரான் விளையாட்ட இன்னிசையால யார் பாடுறாளோ, மன்னிய மாதவனோடு வைகுந்தம் தாமே புகுவர் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிச்சுட்டா ஆண்டாள். அதாவது வைகுண்டத்துல ஒரு ரூம் போட்டு படுக்கையெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருப்பாளாம். இது என்ன எதுக்கு அப்படின்னு கேட்டா, பூலோகத்துல நாச்சியார் திருமொழி பாசுரம் பாடின ஒருத்தர் வரப்போற, அவளுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லுவாளாம். அப்போ எவ்வளவு வசத்தி இவளுடைய நாச்சியார் திருமொழி பாடல் பாருங்க. ஒரு நாளைக்கு ஆண்டாள் தன் தோழிகளோட கூடல் இழைத்தல்னு ஒரு விளையாட்டு விளையாடுறா. அது என்ன விளையாட்டு அப்படின்னா, மணல்ல ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துல ஒரு விரலை வச்சுண்டு மற்றொரு விரலால அந்த வட்டத்தை சுத்தி வந்து அந்த வச்ச விரலை தொடணும். இது என்ன பெரிய கஷ்டமா என்ன அப்படின்னா, கண்ணை மூடிண்டு தொடணும். அது சேர்ந்துடுத்து அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். 5 வயசு ஆண்டாள் கண்ணனை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு காளியன் மேல அவன் நர்த்தனம் ஆடின லீலைய பாடிண்டே விளையாடுறா. ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்த நீழ்கடம்பேறி புகப் பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார் வரில் கூடிடு கூடலே. யமுனை கரையில ஒரு கதம்ப மரம், அதுல ஏறி தம் சண்ட வேக விஷ வீரியம் அவேக்ஷதேன துஷ்டாம் நதிம் சகல சம்யமனாவ தாரக கிருஷ்ண கதம்ப மதிருஹ்ய ததோதி தூங்கோ ஆஸ்போட்ய காடரசனோ ஞபதத் விஷோதே அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல சுகபர்ம ரிஷியும் இதை சொல்ற. பாம்பு வரதா அப்படின்னு பார்த்தான், பாம்பு வரல. அந்த யமுனை மடுவுல குதிச்சுட்டான் நம்ம கண்ணன். நீச்சல் அடிக்கிறான். ஒரு வாண்டு பைய நீச்சல் அடிக்கிறான், என்ன திமிர் அப்படின்னு பார்த்துதான் அந்த காளியன் கோபத்தோட வருது. அந்த காளியனை பார்த்து மந்தகாச புன்னகை பண்ணான் நம்ம கண்ணன். அந்த பாம்பு பார்த்தது, அந்த புன்னகைக்கு மயங்கி போயிடுது. இருக கட்டின் கொடுத்து கண்ணனை சித்த நேரம் கிடைச்சுட்டான் நம்ம கண்ணன் அந்த பாம்புக்கு. கரையில நின்றுட்டு இருந்த ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட காளியன் தலைமையில ஏறி ஜல் 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 ஜல்லுன்னு அவன் தலையில நர்த்தனம் ஆடுறான் கண்ணபிரான். சிவபெருமான் தான் நாட்டியத்திலேயே சிறந்தவர். ஆனா அவர் சொல்ற, எனக்கு இன்ஸ்பிரேஷனே இந்த கண்ணன் தான். நான் ஆடுற போது ஸ்டேஜ் ஆடாது,
ஆனா இவன் ஆடுற போது ஸ்டேஜும் ஆடுறது, கண்ணனும் ஆடுறான். யுனிக் டான்சர் நம்ம கண்ணன் அப்படிங்கிறார் சிவபெருமான். காளியனுடைய 100 தலையிலையும் கண்ணனுடைய சரணம் கிடைச்சதே, இது எப்படி அப்படின்னு கேட்கிறார்கள். இந்த காளியன் ஒரு தபஸ் பண்ணல, ஒரு துளசி தளத்தை எடுத்து சமர்ப்பிச்சதில்லை, ஒரு புண்ணியமும் பண்ணலையே அப்படின்னா பிருந்தாவன வாசத்தினாலதான், பிருந்தாவனத்துல வசிச்சதுனாலதான் இந்த பாக்கியம் அப்படிங்கிறா நம்ம ஆண்டாள். கூடல் இழைத்தல் விளையாட்டுல ஜெயிச்சுட்டா நம்ம ஆண்டாள், சந்தோஷமாயிட்டா. அவள் வீட்டு தோட்டத்துல ஒரு குயில் அழகா கூவின் இருந்தது. அந்த குயில் கிட்ட போய் சொல்ற, பாண்டவதூதன் கிட்ட போய் விரக தாபத்தினால என்னோட வளையல் எல்லாம் கழண்டு போச்சு, அவனை நினைச்சு நான் வாடுறேன்னு போய் கூவி கண்ணனை நீங்க அழைச்சிண்டு வந்தாக்க அடிசலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளச் செய்வேன், கோவிந்தன் வர கூவுவாய் அப்படிங்கிறார். ஆனா வரதமும் கண்ணன் கண்ணன் கண்ணன்னு துடிக்கிறத பார்த்த அழகிய மணவாள பெருமாள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவுல அனுகிரகம் பண்ணிட்டான். அத நம்ம ஆண்டாள் கனா கண்டேன் தோழின்னு தோழிகள் கிட்ட சொல்றான். பாரணம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடுக்கின்றேதீர் பூரண பொற்கூடம் வைத்து பூரம் எங்கும் தோரணம் நாட்ட கன கண்டேன் தோழி. யானை மேல ஏறிண்டு வரார்கள் கண்ணனும் அவன் தோழர்களும் மாப்பிள்ளை அழைப்புக்காக. ஆண்டாள் கேட்கிறா, மாடுதானடி மேய்ச்சர், ஏதிடி யானை அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஒரு தோழி சொல்றா, பிறந்த குலம் சத்திரிய குலம் இல்லையா, அதனால யானை மேலே ஏறிண்டு வரார்கள் அப்படின்னா. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து கல்யாண வேலைகள் எல்லாம் இழுத்து போட்டுண்டு அவ பண்றாள், தேவர்கள்லாம் பண்றாளாம். பார்ப்பன சீட்டர்கள் 4 திசையிலேருந்தும் போய் தீர்த்தம் கொண்டு வரார்கள். நாத்தனார் பார்வதி தேவி கூறப்படவ உடுத்தி விடுறாளாம். மந்திர கோடி உடுத்தி அந்தரி சுட்ட கனா கண்டேன் அப்படிங்கிறார். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து பொறியிட்டு இப்படி எல்லா ஃபங்க்ஷனும் கனா கண்டேன் தோழி அப்படின்னு பாடுறா. இந்த பாசுரத்தை பாடினா சந்தான பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பாசுரத்தை பூர்த்தி பண்ணிட்டார். இன்றைக்கும் கல்யாணங்கள்ல இந்த வாரணமாயிரம் பாசுரங்களை பாடுற வழக்கம் இருக்கு. அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து என் தாழ் பற்றின மாதிரி கனா கண்டேனே, அவனுடன் கூட இருந்து அவனை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் தாபம் நம்ம ஆண்டாளுக்கு. அவனுடைய விஷயத்த யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு யோஜனை பண்ணி அவனுடைய நெருங்கி பிரியாதபடி இருக்கிற திருச்சங்க போய் கேட்போமேன்னு நினைச்சா. ஆனா சங்கு ஒரு அச்சேதனமாச்சே, அது பதில் சொல்லுமா அப்படின்னு நினைச்சா. பிரபு ஸ்ரீராமரே சீதையை காணும் அப்படின்ன உடனே பில்வமே சீதையை கண்டையா, அசோகமே சீதையை கண்டையான்னு மரம் மட்டைகள்கிட்டலாம் போய் கேட்டு தன்னோட துயரத்தை போக்கின்றாரே. அதனால நானும் இந்த பாஞ்சஜன்யத்தை கேட்கிறேனே அப்படின்னு சங்கு கிட்ட போய் கற்பூரம் நாருமோ கமல பூனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுபொசித்த மாதவல் தன் பாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. வெண்சங்கே, அவனோட அதராமிர்தத்தை எப்பவும் நீயே பருகிறியே, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு.
அந்த திருப்பவளத்தோட சுவை எப்படி இருக்கும் சொல்லேன் அப்படிங்கிறார். ஏ சங்கே, சாப்பிடணும் அப்படின்னா அவனோட வாய் அமுதத்தை சாப்பிட்ற, தூங்கணும்னா அவன் கையிலேயே தூங்கி போயிடுற, உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே. உன்னை வச்சுண்டு எங்களை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரே அவர். என்னோட ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் வந்துட்டா நீ திரும்ப பெருமாள் கிட்ட போகவே முடியாது தெரியுமா அப்படின்னு மிரட்டுறா சங்கு. பெண் படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் அப்படிங்கிறார். உனக்கு மட்டும் என்ன எழுதி வச்ச சொத்தா அது அப்படின்னு சங்க பார்த்து கோபப்பட ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாளைக்கு நினைச்சா, கல்யாண கனவை கொடுத்தார் என் அரங்கத்து இன்னமுதர், அவர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர், ஆனா என்னை கைப்பிடிக்க வரலையே அப்படின்னு திருமாலிருஞ்சோலை அழகர்கிட்ட போய் சொல்ற. நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் 100 தடா நிறைந்த அக்கார அடிசல் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்கோ அப்படின்னு திருமாலிருஞ்சோலை அழகர்கிட்ட போய் கேட்குறேன், பிரார்த்தனை பண்றேன். இவள் சின்ன பெண்ணாச்சே, அக்கார அடிசல்லாம் பண்ண தெரியுமான்னு நினைக்காதீங்கோ. எங்க அப்பா ரொம்ப நன்னா சமையல் பண்ணுவா, அவர்கிட்டேந்து கத்துண்டு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறா. இதே மாதிரியே இன்னொரு அப்பாவும் பெண்ணும் திருவிண்ணகர்ல பூமி பிராட்டியும் மார்கண்டேய முனிவரும். பூமி பிராட்டிக்கு வசுமதின்னு பேரு. சின்ன பெண்ணை செல்லமா வளர்க்கிறார் மார்கண்டேய முனிவர். ஒரு நாள் பெருமாள் தொண்டு கிழவர் வேஷத்துல வந்து உங்க பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னார். ரிஷி நினைச்ச தொண்டு கிழமா இருக்க என் பெண்ணை கேட்கிறாரேன்னு சமாளிச்சுண்டு சொல்ற, என் பெண்ணுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாதே அப்படின்னார். பரவாயில்ல, நான் உப்பு இல்லாமையே சாப்பிட்றேன் அப்படின்னு விட்டார். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். உப்பில்லாத அப்பன் உப்பிலி அப்பனா ஆயிட்டார். திருமாலிருஞ்சோலை அழகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டாச்சு. கண்ணன் வந்து என் கைப்பிடிக்க இன்னும் வரமாட்டேங்கிறானேன்னு தவிக்கிறா நம்ம ஆண்டாள். தோழிகள் கிட்ட சொல்றா, அவன் பிருந்தாவனத்துல இருக்கான், என்னை கொண்டு போய் அவன் கிட்ட சேர்த்துடுங்கோ அப்படிங்கிறா. துடிக்கிறா. பிருந்தாவனத்துல ஒவ்வொரு இடமா சொல்லி அங்கதான் என்னோட கண்ணன் இருக்கான், அங்க கொண்டு போய் என்னை சேர்த்துடுங்கோன்னு சொல்றா. வடமதுரை தானே கண்ணனை பெற்ற ஸ்தலம், அந்த மதுராபுரத்து என்னை உய்த்துடுமின் அப்படிங்கிறார். கோகுலத்துல தானே அவன் நித்தியவாசம் பண்ணி லீலைகள்லாம் பண்ணினான். நான் உயிர் தரிக்கணும் அப்படின்னா ஆயிப்பாடிக்கே என்னை உய்த்துடுமின், நந்த பவனத்து வாசல்ல என்னை விட்டுடுங்கோ அப்படிங்கிறான். யஜ்ஞ பத்தினிகள் கொடுத்த அன்னத்தை பிரேமையோட சாப்பிட்டு பிரிய வச்சனங்கள் எல்லாம் பேசி அனுப்பினானே, அந்த பக்த விலோச்சனத்துல நான் வரேனான்னு பார்க்கறான் என்னுடையவன், அங்க கொண்டு போய் என்னை விட்டுடுங்கோ அப்படிங்கிறான். தன்னன் துழாய் என்னும் மாலை கொண்டு சூட்டத்தணியும் பிலம்பன் தன்னை பண்ணழிய பலதேவன் வென்ற பாண்டிவடத்து என்னை உய்த்திடுமின் அப்படிங்கிறா இன்னொரு பாசுரத்துல. பண்டீரவடம் அப்படிங்கிற இடம், அங்க கண்ணன் மாடு மேய்ச்சிண்டு விளையாடிண்டு இருப்பான். தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் வருவாங்க. ஒரு தடவை பிரலம்பன் அப்படிங்கிற அசுரன் இவாளோட சேர்ந்துட்டு விளையாடுறான். தோத்தவா ஜெயிச்சவாளை முதுகுல தூக்கிண்டு பண்டீரவடம் வரையிலும் போகணும். கண்ணன் தோத்துடுத்து ஸ்ரீதாமாவை முதுகுல தூக்கிண்டு ஓடுறது. பலராமர் ஜெயிச்சுட்டார். பலராமரை முதுகுல வச்சுண்டு இந்த பிரலம்பன் அப்படிங்கிற அசுரன் என்ன பண்றான், வேகமா ஓடுறான். பலராமரை வதம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல பலராமர் கொஞ்சம் பயந்து போயிட்டார். கண்ணா கண்ணா கண்ணான்னு கத்தறார். உடனே கண்ணன் சொல்றான், அண்ணா நீங்க யாரு, ஸ்வயம் ஆதிசேஷன், அவனை அடியுங்கோ அப்படின்னு சொன்னார் கண்ணன். அவன் தலையில குட்டி அடக்கினார் பலராமன். அதனால அதை சொல்ற ஆண்டாள்,
பலதேவருக்கு பலத்தை கொடுத்த கண்ணன் எனக்கும் பலத்தை கொடுப்பான். அவன் அணிந்த தன்னன் துழாய் மாலைய, அதாவது துளசி மாலையை கொண்டு வந்து எனக்கு சூட்டி அங்க கொண்டு போய் என்னை விடுங்கள் அப்படிங்கிறார். கொற்ற குடையாக ஏந்தி நின்ற கோவர்த்தனத்துக்கு என்னை உய்த்திடுமின் அப்படின்னா, இப்படி பிருந்தாவனத்தில் உள்ள அத்தனை இடத்தையும் மங்களாசாசனம் பண்றாளே நம்ம ஆண்டாள். அத்தனை இடங்களும் இன்றைக்கும் இருக்கு. 1000 மைல் தாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்துட்டு சின்ன குழந்தை எப்படி இத்தனை இடங்களையும் பாடினாள்னு அடியேனுடைய குருநாதர் கண்ணீர் விட்டிருக்கார். பிருந்தாவனத்துலதான் நித்தியவாசம் பண்றான் என்னுடைய கண்ணன், அதனால அங்க கொண்டு போய் என்னை விடுங்கள் அப்படின்னு சொல்றா. ஆண்டாள மாதிரியே உத்தவரும் குசும் சரோவர் அப்படிங்கிற இடத்துல செடி கொடியா இருக்கார்னு ஸ்காந்த புராணம் சொல்றது. கண்ணன் என்னும் கரும் தெய்வம் பெண்ணின் வருத்தம் அறியாதவன், தர்மம் அறியாதவன், கடியவன் அவன், கொடியவன் அவன் அப்படின்னு அவனை திட்டுறான். அப்பவாவது ரோஷம் ஏற்பட்டு அவன் வருவான் அப்படின்னு இவளோட தாபத்தையும் விரகத்தையும் பார்த்தான் கண்ணன். எத்தனை பிரேம என் பேர்ல இவளுக்கு அப்படின்னு நினைச்சான். இனி என்னாலும் தாழாது அப்படின்னு பிருந்தாவனத்திலேயே அவளுக்கு காட்சி கொடுத்துட்டான் கண்ணபிரான். நம் கோதையும் அவனோட ஒன்றி இணைந்து கலந்துட்டா பிருந்தாவனத்துல. அவனை அடைந்த ஆனந்தத்துல கடைசி திருவாய் மொழிய குதிச்சு ஆடி பாடி தாள லயத்தோட அமைச்சுட்ட. பாடவல்ல நாச்சியார் ஆச்சே இவள். அதனால முதல் 2 அடிகள்ல கண்டீரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா. அடுத்த 2 அடிகள்ல கண்டோமே அப்படின்னு பதில் கூறுவது போல பாடி தான் மட்டும் அவனை அனுபவிக்காம எல்லோருடனும் கூடியிருந்து குளிர்வது போல அமைச்சுட்டா அந்த பாசுரத்தை. பட்டிமேந்தோர்காரேறு பலதேவர் கோர்கீழ் கன்றாய், பட்டிமேந்தோர்காரேறு பலதேவர் கோர்கீழ் கன்றாய், இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, எட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி, எட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி, விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே, விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. கரிய நிறமுடைய காளை, வெளுப்பான ஒரு காளை, ரெண்டும் இஷ்டப்படி விளையாடின்னு இருக்கிறத பார்த்தேளோ அப்படின்னு கேட்கிறா ஆண்டாள். தனக்கு பிடிச்ச பசுக்களை மேய்ச்சுண்டு அதுகளுக்கு நீர் பருக கத்து கொடுத்துண்டு அதுகளுடையே விளையாடிண்டு அடிக்காத லூட்டி இல்ல அந்த கண்ணனை பிருந்தாவனத்துல பார்த்தோம் அப்படிங்கிறார்கள் தோழிகள். இஷ்டமான பசு யார்? நம்மளோட நாச்சியார். அவளை மறிச்சு நீரூட்டி அப்படின்னா கிருஷ்ணாமிர்தத்தை அள்ளி கொடுக்கறான் இந்த பிருந்தாவனத்துலன்னு வியாக்கியானம் பண்றார்கள் நம் பூர்வர்கள் இந்த பாசுரத்துக்கு. அடுத்த பாசுரத்துல சொல்றா, மலாய் பிறந்த நம்பியே மாலே செய்யும் வளாளனை, ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே, மேலால் பறந்த வெயில் காப்பான் வீணதை சிறுவன் சிறகெல்லும், மேலாப்ப கீழ் வருவானே பிருந்தாவனத்தை கண்டோமே. யசோதை சொல்றா, கண்ணா வெயில்ல அலையாதேடா, கருத்து போயிடுவடா, மாடு மேய்க்கிற போது மரத்தடியில உட்காந்துக்கோப்பா அப்படின்னா. என்னவோ ஏற்கனவே எலுமிச்சம்பழ நிறம் கண்ணன்னு நினைச்சுட்டு இருக்கா அவள். அவன் ஒரே கருப்பு தான். சரிமா சரிமா அப்படின்னுவான். ராமனா என்ன அப்படியே சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, பண்றது ஒண்ணு. வெயிலே கதின்னு கிடக்கான் கண்ணன். மறந்தும் மர நிழலுக்கிட்ட போகவே இல்லை.
அதனாலதான் ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே அப்படின்னா நம்ம ஆண்டாள். கருடாழ்வார் பார்க்கிறார், என்னடா இது அம்மா கிட்ட சரின்னா இங்க ஒண்ணு பண்றானே அப்படின்னு நினைச்ச. சரி, நாம போய் யசோதை அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சது அந்த கருடன். ஆனா பயம் வந்துடுத்து. நம்மள பிருந்தாவனத்திலேயே விடலைன்னா என்ன பண்றது அப்படின்னு. பகாசுரனை கிழிச்ச மாதிரி என்னையும் அசுரன்னு நினைச்சு, கருடாசுரன்னு நினைச்சு கிழிச்சு போட்டா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தது. தன்னோட சிறக விரிச்சுண்டார். கண்ணனை எங்கெல்லாம் கண்ணன் போறானோ அங்கெல்லாம் வட்டம் அடிச்சுட்டே இருக்காராம் அந்த கருடன். பிங்க அசைக்காம பறந்து கண்ணனுக்கு கைங்கரியம் பண்றார் அப்படிங்கிறார். மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானை பிருந்தாவனத்தை கண்டோமே. பிருந்தாவனத்துல அவனோட தரிசனத்தை சொல்லி கடைசியா விட்டு சித்தன் கோதை சொல்லை சிறந்த ஔஷதம் போல மனசுல வச்சு வாழ்பவர்கள் பெருந்தாளுடைய பிரான் அடிக்கள் பிரியாது என்றும் இருப்பர் அப்படின்னு பூர்த்தி பண்ணிட்டா ஆண்டாள் இந்த பாசுரத்தை. கண்ணனுடைய பாதார விந்தத்தை அடைந்து மரண பயம் நீங்கி சந்தோஷமா இருப்பார்கள்னு நம் கோதை நமக்காக ரெக்கமெண்ட் பண்றா. அவளின் வார்த்தையை சிறமேற்கொண்டு கண்ணனும் தன்னோட திருவடி நிழலில் பிரியாது வைத்துக் கொள்வான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லையே. ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு மங்களம் பாடி அமைகிறேன். கருமுகில் வண்ணனுக்கு ஆண்டாள் கோதைக்கு திருமொழி உரைத்தவளுக்கு ஜெயமங்களம் ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம்.